இந்த நீதிபதிகள் வந்துட்டு நீதிக்கு தான் வந்துட்டு வேலை செய்யறாங்களா இல்லாட்டி வந்துட்டு வேற காசுக்கு வேலை செய்யறாங்களா? இது எனக்குள்ள இருக்க ஒரு கேள்வி. இந்த கேள்வி நான் பொதுவில் நான் கேட்கிறேன். என்ன சொன்னா, இந்த கேஸை எடுத்துக்கோங்க. இந்த கேஸை பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது இந்த ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணாங்க இல்லையா? அப்பீல் பண்ணும்போது என்ன சொன்னது, இந்த பிடி ஆஷா அவங்க வந்துட்டு இது யூஎஸ் சான்றிதழ் கொடுக்க சொல்லிட்டு வந்துட்டு உத்தரவு கொடுத்தாங்க. ஒன்னாவது. அதுக்கு என்ன பண்ணானுங்க, இந்த கேவலங்கட்ட சென்சார், இந்த தற்குறி சரியா, அவனுங்க வந்துட்டு திருப்பி அதுக்கு கேஸ் போட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க, மேல்முறையீடு பண்ணி அதை இழுத்தடிச்சு இப்ப கேவின் வந்து நேரா சுப்ரீம் கோர்ட் போச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணி அது திருப்பி இங்க என்ன பண்ணாங்க, ஆல்ரெடி இங்க கேஸ் போயிட்டு இருக்கனால அதை முடிச்சுட்டு இங்க வாங்கணும் சரியா. இப்ப ரெண்டாவது இப்ப என்ன பண்ணீங்கன்னு சொன்னா, அதை காலத்தை கடத்தி அதுக்கு 2 ஜட்ஜ் வச்சு விசாரணை நடத்தி அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு 5 நாள் எடுத்திருக்காங்க. 5 நாள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு. என்னப்பா இது, ஒரு படம் தானே இது? கொலை குத்தம் கேஸா என்ன? ஒரு படம் அந்த சீனை வந்து தேவையான சீனை கட் பண்ணுங்க, கட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வந்து சென்சாரும் இந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து கழிச்சு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு எதுக்கு ஒரு 5 நாள்? ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு 5 நாள் போகுது? இந்த காலத்தை கடத்தி இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் ரத்து செஞ்சிருக்காங்க. திருப்பி வந்து பிடி ஆஷா கொடுத்துருக்காங்க. இப்ப திருப்பி பிடி ஆஷா கொடுத்து அந்த பிடி ஆஷா அவங்க திருப்பி எப்ப ஹியரிங் வச்சு திருப்பி ஹியரிங் திருப்பி ஜட்ஜ்மெண்ட் டே அனௌன்ஸ் பண்ணி அதெல்லாம் திருப்பி வரக்குள்ள எலெக்ஷன் கமிஷன் வந்து February 16 எலெக்ஷன் கமிஷன் வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்த பிறகு எலெக்ஷன் கமிஷன் வந்த பிறகு அவங்களோட கண்ட்ரோல்ல போயிருமா? இப்ப இதுல என்ன உங்களுக்கு வேணும்? இப்ப உங்களுக்கு வந்துட்டு பிளான், அதாவது நாளை கடத்தணும், இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதா? அதான் உங்களுக்கு வேணும். தற்குறி டே உன்கிட்ட கேட்கிறேன். அதாவது தற்குறி அரசுங்க, அந்த ஸ்டாலின் கிறுக்கன்ட்ட கேட்கிறேன். அந்த சென்சார் போர்டுக்கு அந்த தற்குறி கேட்கிறேன். இந்த 2 தற்குறிட்டும் கேட்கிறேன். 2 தற்குறி மட்டும் இல்ல, அந்த 3வது இது பிஜேபி இருக்கு இல்லையா, எல்லாமே இருக்குதான். இந்த எல்லா தற்குறிட்டும் கேட்கிறேன். உனக்கெல்லாம் என்ன வேணும்? இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதா? டே நீலாம் இந்த படம் ரிலீஸா பண்றது வந்துட்டு சும்மா ஹைப் ஏத்துறீங்கடா. உனக்குலாம் எவன்டா பிளான் தரான்? உனக்கு மண்டல பிளான் தரான்? அந்த பிளான் தரான் செருப்பால் அடிக்கணும். செருப்பால் நீங்க அடிக்கணும் ஏன்னா தார பிளானுக்கு. ஏன்னா இந்த படத்தை நீங்க எல்லாம் ஹைப் பண்றீங்க. கேவலம் கட்டுவான திமுக காரணங்களா இல்ல பிஜேபி காரணங்களா? உங்களுக்கு தான் சொல்றேன், இந்த சென்சார் காரணங்களா? உங்களுக்கு தான் சேர்த்து சொல்றேன், ஹைப் ஏத்துறீங்க நீங்கலாம். ஏன்டா ஒரு படத்துக்கு இப்படியோட கேவலம் கட்டமான அரசியல் பண்ணுவீங்க? நீங்க படத்தை நீங்க வர விடாம வச்சாலும் கூட, புரியுதா, படத்தை வர விடாம வச்சாலும் கூட கட்சி ஜெயிக்கத்தாண்டா போகுது. ஏன்னா தற்குறி நீங்களா பண்ற அவ்வளோ கொலை ஊழல்னு சொல்லிட்டு அவ்வளோ பண்ணி வச்சிருக்கீங்கடா. மக்கள் எல்லாம் பார்த்துட்டான்னு இருக்காங்க. கேவலம் கட்டமா பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்களா கொஞ்சம் திருந்துங்கடா. அதான் சொல்றேன், எனக்குன்னா இந்த படம் வரும்னு சொல்லிட்டு, படம் எப்படி எலெக்ஷன் முடிஞ்சா வரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. ஏன்னா வந்துட்டு இது நீங்க நல்லா நீங்க யோசிச்சு பார்த்தா நாளை கடத்திக்கிட்டே போறாங்க. அதான் நடக்குது. அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேவலம் கட்ட இந்த திமுக கொத்தடிமை அந்த சென்சார்ல இருக்க அந்த பரதேசியும், இந்த ஸ்டாலின் பரதேசியும், அப்புறம் அந்த பிஜேபி பரதேசியும், எல்லா பரதேசியும் சேர்ந்து வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு கொடுக்குற அழுத்தம். அதான் அண்ணன் சொன்னாரே, அழுத்தம் கொடுக்காமலா கொடுத்துட்டா இருக்காங்கன்னு.